உலகத்துக்கு காட்டுறதுதான் பாலிமர் சேனலோடைய ஒரு ஒழுங்குமுறையை தவறுன அந்த பாலிமர் சேனல்ல 1.5 கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்கெல்லாம் என்ன கேனையா? ஓ சேனல்ல நாங்க கேபிள் ஆபரேட்டர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க எடுத்து எறிறோம். முடிஞ்சா நீ என்ன செய்ய முடியுமோ நீ பாத்துக்கங்க. வன்மையாக நாங்க இசக்கி ராஜாவை வன்மையாக கண்டிக்கிறோம். பொய் கேஸ், ஆயுதத்தை ஏந்தினாரு, தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி நீ கேஸ் போடுவ. அப்ப இந்த நாட்டுல எந்த ஒரு அரசியல்வாதி எந்த ஒரு பிரமுகரும் யாரு ஆயுதத்தை ஏந்தலையா, கையில வச்சுக்கலையா? யாரு வச்சுக்கலையா? தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி நீ கேஸ் போடுவ. நாங்களாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு பட்டியல் நாயகன், ஒரு சமுதாயத்தோட தலைவர், அவரை தூங்கிட்டு இருந்தார எழுப்பி, இதுல நியூஸ்ல வேற நீ சொல்லி இருக்கிற தூங்கிட்டு இருந்தாரு காருக்குள்ளன்னு. தன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து நீ கேஸ் போட்டு வச்சிருக்கிற. இதே இசக்கி ராஜகுமார் சொல்லி இருக்காரு, நான் கள்ள துப்பாக்கி வச்சிருக்கேன், என்னால என்ன வேணுமாலும் செய்ய முடியும்னு சொல்லி இருக்காரு. சொன்னதை அவரு செஞ்சுட்டாரு. இனி சொல்லாததை தேவேந்திர குல மக்கள் நாங்க செய்வோம். ஒரு பட்டியல் வெளியேற்ற நாயகனை பார்த்து நீங்க ரவுடின்னு கொடுப்பீங்க, கொலகாரன். எங்கடா வச்சிருக்காரு? வெட்டுன இடத்துல புடிச்சியா, குத்துன இடத்துல புடிச்சீங்களா? சொல்லுங்க. சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம். அருவாள் எடுத்து வெட்டுன இடத்துல நீங்க சொல்லுங்க, கையும் காலுமா புடிச்சோன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். கார்ல தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி நீ கேஸ் போடுவ. அப்பா யாரு? எங்களுடைய தலைவர், நேர்மையானவர், எங்களுடைய வரலாற்றை மீட்டெடுக்காக பிறந்தவர் அவரு. ஒரு சரித்திரம் அவரு அதை உருவாக்க பிறந்திருக்காரு. அவரை நீங்க கொள்ளக்காரன் ரவுடின்னு பாலிமர்ல உண்மையை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் ஒரு நியூஸ், ஒரு சேனல். அதை விட்டுட்டு பொய்யான தகவலை தெரிவிக்கிற இந்த சேனலை நாங்க வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். 1.5 கோடி மக்கள் இனி உன் சேனலை நாங்க தூக்கி